15 days of parenting journey இன்னைக்கு டே 14. இப்போ பார்த்துட்டு இருந்தது ஒரு டீனேஜ் பொண்ணுகிட்ட நடந்த திடீர் மாற்றத்தை பற்றி தான். பேரண்ட்ஸ் ரொம்ப வரீடா அந்த குழந்தை எதையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறா, எதையுமே அவங்க கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லி தான் பேசினாங்க. ஆனால் இன்னொரு கோஷன்ட்ல அவங்க ஸ்கூலுக்கு போய் விசாரிக்கும் போதும் டீச்சர் சொன்னது அடுக்கடுக்கான கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. அகடமிக்கல் கான்சென்ட்ரேஷனே லேக் ஆகுதுங்கிறது தான் அவங்களோட கம்ப்ளைண்ட்டாகவும் இருந்துச்சு. அப்போ இதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அவங்ககிட்ட உட்காந்து பேசும்போது தான் தெரிஞ்சுது, இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற பேரண்ட் ரெண்டு பேருமே வெவ்வேறு டைமுக்கு வராங்க, வெவ்வேறு டைமுக்கு போகிறாங்க. அப்போ நான் வீட்டில் யாரு கூட தான் பேசுறதுங்கிறது அந்த குழந்தையோட ஒரு வருத்தமாக இருந்தது. இது ரொம்ப அக்னாலேஜ் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். இந்த டீனேஜில் இருக்கிற குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய மாற்றத்தை பேரண்ட் கிட்ட ஷேர் பண்ணணும்னு அவங்க நினைக்கும் போது நாம அவைலபிளாக இருக்கணும். ஸோ இந்த அவைலபிலிட்டியை பேரண்ட் கிட்ட லேகிங்காக இருந்தது தான் குழந்தைக்கு இப்போ வந்த மாற்றத்துக்கான காரணம். ஸோ நான் கொடுத்த ஒரே சொல்யூஷன், டெய்லியுமே குவாலிட்டி டைம் காலையிலையும் சாயங்காலமும் பேரண்ட்ஸ் ரெண்டு பேர்த்தையும் ஸ்பெண்ட் பண்ண வச்சேன். ஒரு சண்டேவை டெடிகேட்டடாக ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்க சொன்னேன். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எவ்வளோக்கு எவ்வளோ பாண்டடாக ஒரு டீனேஜ் சைல்டு வளர்றாங்களோ அந்த அளவுக்கு ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செட்மெண்ட் பிரெயின் இருக்குங்கிறதாங்க ஒரு ஸ்டடி சொல்லுது. ஸோ நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம குழந்தைகளோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த மாதிரியான ப்ராப்ளம்ங்கிறத டீட்டெயிலாக எனக்கு கமெண்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. டாக்டர் பாஸ் சைனிங் ஆஃப்.